உப்புமா நல்லா இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் பட்டை, லவங்கம் பொடி பண்ணது ஒரு 1/4 டீஸ்பூனு ஸ்மெல்லுக்காக, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், தக்காளி மெல்ட் ஆகுற வரைக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை சேர்க்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரவையை சேர்த்து நல்லா கலரிட்டு இந்த ஸ்டேஜில் கெட்டியானதும் மூடி வச்சு 10 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலரி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலையா கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு சுவையான டேஸ்டான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது?